Chess.comல ரோட் டு 2300 அப்படிங்கிற சீரிஸில் நம்ம இன்னைக்கு செகண்ட் கேம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரேபிட் 10+0. ஸோ அன்னைக்கு நான் வந்து பேசி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இன்றைக்கி நான் வந்து பேசிகிட்டே வந்து விளையாட போகிறேன். ஸோ லெட் ஸ்டார்ட் த கேம் வித் E4. ஸோ ஆக்சுவலாக நம்ம ரேட்டிங் அண்ட் டைம் அண்ட் கிளாக் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் மோட் எக்ஸிட் பண்ணிட்டேன். சிசிலியன் நம்ம வந்து நைட் C3 விளையாடுவோம். இதை க்ளோஸ் சிசிலியன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவர் D6 விளையாடுறாரு. நம்ம செக் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், அல்லது பிஷப் C4 விளையாடலாம். ஐ திங்க் பிஷப் C4 இஸ் ஃபைன். இப்போ E6 எதிர்பார்க்குறேன், அப்படி இல்லைனா நைட் F6 எதிர்பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பான் D3 வச்சுப்போம். ஸோ தட் அவர் நைட் வந்து டெவலப் பண்ணாலோ பிஷப் வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம D5 வர விடாமல் தடுக்கலாம். பட் இப்போதைக்கு அவர் குயின் சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்குறாரு. நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம். B5. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து நைட் GE2 அல்லது பிஷப் A2, பிஷப் G5 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே. மேபி பிஷப் A2 வந்து D5 வந்து வர்றதை வந்து நம்ம வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த நைட்டுக்கு ஒரு பின்னை போடுவோம். இப்போ நம்ம நைட்டை டெவலப் பண்ணலாம். நைட் GE2. ஏன் நைட் GE2 டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா, நைட் G3 போட போகிறேன். யூஸ்வலாக நான் அப்படி தான் விளையாடுவேன். எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, பான் F4 F5 போகலாம். அப்போ நைட் வந்து G3 இருந்துக்கிட்டு உங்களுக்கு F5 வந்து சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது, அவங்க சப்போஸ் இந்த பான் வந்து மூவ் ஆணுச்சு அப்படின்னாலோ, இல்லை கேப்சர் பண்ணிச்சு அப்படின்னாலும் நம்ம ரூக்கோட சப்போர்ட்டில் நைட்டை வந்து F5ல வச்சோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நைட்டாக இருக்கும். ஸோ குயிக்காக நம்ம கிங் சைடில் வந்து அட்டாக் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பட் எக்ஸாக்டாக இந்த மாதிரி போகுமா தெரியாது. பட் நம்ம வந்து இந்த பிளானை வந்து ட்ரை பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. கேன்சல் பண்ணிட்டேன். ப்ராப்ளி ஒரு D5 விளையாடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஐ திங்க் அவர் D5 விளையாடினா நம்ம பிஷப் F6 விளையாடலாம். சப்போஸ் அவர் பிஷப்பை வெட்டினானா நமக்கு ஒரு பான் கிடைக்கும் இங்கே, அல்லது அவர் நம்ம பிஷப் வெட்டினானா நம்ம இங்கே பிஷப் E7 விளையாடலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு அந்த பான் ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அல்லது அவர் சிம்பிளாக நைட் D7 போட்டும் கனெக்ட் பண்ணலாம் நைட்டை. நான் அந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னா D5 இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். பிகாஸ் ஆமாம், பிகாஸ் ரூக்கோட குயினோட ஐஸ் வந்து கட் ஆகிடும் நைட் D7 ஆடும்போது. மேபி அதுக்காக தான் அவர் திங்க் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் லாஸ்ட் கேமுக்கும் இந்த கேமுக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் நிறைய குறைஞ்சிருப்பேன். இடையில வந்து ரொம்ப மோசமாக ஆடி ரேட்டிங்லாம் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. பட் இந்த கேமுக்கு அப்புறம் திரும்ப நான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் வந்து கேம் ஆட போகிறேன். அதனால் அந்த ஒரு இதை நம்ம வந்து பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ திங்க் நம்ம D5 பற்றி ஒரி பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. நைட் G3 அல்லது நம்ம ப்ரொஃபலாக்டிக்காக இங்கே போகிறதுனாலும் போகலாம். அந்த பிஷப் வந்து இங்கே அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. 2 டிஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க ஆல்ரெடி. இப்போ என்னோடய ஆப்போனண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவருக்கு வந்து நைட்டை டெவலப் பண்ணணும், குயினை டெவலப் பண்ணணும், ரூக்கை கனெக்ட் பண்ணணும். ஓகே, C3. இப்போ நம்ம ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக F4 F5 ஆடலாம். பட் நம்ம பிஷப் மட்டும் ட்ராப் ஆகாமல் பார்த்துக்கணும். அல்லது நீங்கள் வந்து இந்த பிஷப் வந்து இங்கே யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம பிஷப்பை வந்து D2 கூட கொண்டு வரலாம். ஸோ அதுவுமே அங்கே இருக்குது ஆப்ஷனில். ஸோ திங்க் லெட்ஸ் கோ பேக் மேபி. அல்லது F4க்கு அப்புறம் அவர் H6 போட்டார்னா நம்ம வெட்டுற மாதிரி ஆகிடும். யோசிக்க வேண்டியிருக்கு. லைக் F4 6 F6 I go F5. அவர் நம்ம நைட்டை வெட்டி பான் ஸ்ட்ரக்சர் ரூயின் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. அது நமக்கு ஓகே தான். லெட்ஸ் கோ F4. எதுவும் டாக்டிக்கலாக நம்ம எதுவும் மிஸ் பண்ணலை. அது வரைக்கும் ஓகே தான். ஸோ லெட்ஸ் கோ F5. அவர் E5 ஆடினாலோ வெட்டினாலோ ரெண்டுமே நமக்கு ஓகே தான். பட் நம்ம அதை வெட்டக்கூடாது. வெட்டினோம் அப்படின்னா அவரால் பனலை வெட்டிட்டு F பனலை வெட்டிட்டு ஃபைலுக்கு வந்துடுவார். அண்ட் தென் அவருக்குமே வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஈக்குவலாக அவருக்கும் சான்ஸ் கிடைக்கும். அண்ட் இங்கே எந்த டாக்டிக்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது இந்த நைட்னால. ஏன்னா நம்ம பிஷப் இங்கே அன்டிஃபெண்டாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த நைட்டை வச்சு கேப்சர் பண்ணால் நமக்கு திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு நைட்டே இருக்குது. ஸோ அதனால் நைட்டு வச்சு பிஷப்புக்கு நம்ம சப்போர்ட் போடலாம்.
ப்ளஸ் இப்போ இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது ஆக்சுவலாக. ஸோ யூசுவலாக நம்ம இதை கேப்சர் பண்ணால் பிஷப்ன்ட்டு வரும். அதுக்கப்புறம் நைட் இங்கே போட்டு பிஷப்பை த்ரெட்டன் பண்ணலாம். ஒன்ஸ் பிஷப் ஆச்சுன்னா மூவ் ஆன் F5 F6 போட்டு ஸ்ட்ரக்சரை ரூயின் பண்ணலாம். குயிக்காக கிங் சைடில் அட்டாக் வந்து ஜெனரேட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வேறு ஏதாவது நம்ம டெவலப்பிங் மூவ் பண்ண வேண்டியிருக்கா? இல்லை. சரி, ஓகே. அப்போ நம்ம நைட் இங்கே போடும்போது அவர் செக்கு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆஃப்டர் த செக் ஸ்டில் F6 இஸ் கம்மிங். ப்ளஸ் ஐ கேன் ப்ளே குயின் G4 நவ். அவர் இங்கே வெட்டினாலும் நமக்கு பிஷப்போட டயகனல் ஓப்பன் ஆகிடும். நைட் டு D5 வரும். ப்ராபப்ளி வெட்ட மாட்டார், வெட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் G6 விளையாடலாம். G6 விளையாடினா சிம்பிளாக நைட் நம்ம பின்னாடி தான் கொண்டு வரணும், வழி இல்லை. ஏன்னா நம்ம கேப்சர் பண்ணோம்னா அவரோட ரூக் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ on that happen. ஸோ அதனால் ப்ராப்ளி நைட்டை வந்து நம்ம G3 கொண்டு வந்துடுவோம். ஸோ அட்வான்ஸ் பண்ணாலும் கேப்சர் பண்ணாலும் எய்தர் வே வில் கெட் அ D5, நைட் D5. ஸோ பியூட்டிஃபுல்லான போஸ்ட்டாக இருக்கும் நைட்டுக்கு. ப்ளஸ் அந்த நைட் F6லையும் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ தட் லேட்டராக F6 நம்ம அட்வான்ஸ் பண்ணி டார்க் ஸ்கொயரை வந்து கொஞ்சம் உடைக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து கொஞ்சம் எனக்கு இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் பரிச்சயமான ஒரு பொசிஷன் அப்படிங்கிறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பொசிஷன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான செட்டப் நான் ஏற்கனவே நிறைய ஆடியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து அவர் D5 வந்து பிரேக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா பிளாக்கு, அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். பட் இந்த பொசிஷனில் வந்து நமக்கு D5 பற்றி அவர் கவலையே படலை. தட் மீன்ஸ் அவர் வந்து சென்டரை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணலைன்றது தான் அர்த்தம். ஓ, ஓகே. இது நான் எதிர்பார்க்காத ஒரு மூவ். இன்ஃபேக்ட் அவருக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படுற ஒரு பிஷப் இது. அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. பட் ஓகே. ஆக்சுவலாக நைட் இன்ட்டு G7 விளையாடலாம். செக்கு கிங் வந்து H8 போயிட்டா செக்மேட் பண்ண முடியாதுல்ல. பட் ஸ்டில் ரூக் F3, ரூக் H3 போகலாம். பார்க்கலாம். மேபி குயினை மூவ் பண்ணிவிட்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. எனக்கு நல்லா கேல்குலேட் பண்ணிப்போம். நைட் இப்போ நான் என்னோட மூணே வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே நைட் இன்ட்டு G7. அவர் ஓகே, அவர் பானை வெட்டியிருக்காரு. தட்ஸ் ஓகே. ஓகே, அவர் இப்போ இந்த பானை வெட்டினதில் உன்ட்ட நைட் இல்லைன்னு சொல்கிறாரு. அதான் அவரோட ஐடியா. புரியுது நல்லா. ஓகே. இப்போ நான் நைட் இன்ட்டு G7 அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கிங் இன்ட்டு G7, பான் F6 செக்கு, கிங் H8, குயின் H5, ரூக் G8 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் F7 இருக்குது. ஸோ பண்ண வரேன். நைட் வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ்க்கு வந்திருக்கு பக்கத்தில். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் இந்த டயக்னலுமே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அவர் இந்த பிஷப்போட டயக்னலை போட்டு இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம கூட அதை மாற்றி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் லைட் ஸ்கொயர் பிஷப் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நமக்கு டார்க் ஸ்கொயரில் தான் அட்டாக் பண்ண போகிறோம். ஐ திங்க் ஐ வில் சப்போர்ட் த டேக் பண்ணால் குயின்லாம் வெட்டுவார். அது எனக்கு நடக்கணும். நம்மளே அதை ஃபோர்ஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ அடுத்து நம்ம பான் C4 போடலாம். இன்கேஸ் அவர் போடல அப்படின்னா, சப்போஸ் அவர் போட்டார்னா நம்ம D4 போடலாம். ஸோ எய்தர் வே நமக்கு ஓகே தான் அது. ஓ, ஓகே. ஃபைன் ப்ரோ. நவ் ஐ வில் ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஸ்கொயர் ஃபார் மை நைட். ஹியர் கம்ஸ் மை நைட். நைட் E6 ரன்னிங் எ ஃபோர்க். பட் நம்ம யோசனை பண்ணது எதுவுமே இப்போ நடக்காது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் E6, குயின் H4, ரூக் F4, ரூக் H3ன்னு சொல்லி இப்படி செக்மேட் பண்ண பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பிளான் தான். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் லெட்ஸ் ட்ரை. சரிங்களா? ஸோ வாட் திஸ் குயின் இஸ் டூயிங் ஹியர். ஸோ எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுதுன்றதை ஒரு முறை நம்ம குயிக்காக பார்த்துட்டோம் அப்படின்னா தென் we can jump in. ஆக்சுவலாக நான் C4 போட்டேன்னா குயின் C3 வருவார். அண்ட் தென் த பான் வில் பி ஆக்சுவலி அட்டாக்டு ட்வைஸ். ஸோ டபுள் அட்டாக்ல இருக்கும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரூக் F4 போட்டு இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்ஃபேக்ட் ரூக் F4க்கு அப்புறம் சாக்ரிஃபைசஸ் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. வாட்? ஓகே, லெட்ஸ் ப்ளே ரூக் F4. வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் ஐ வில் கோ டு rook H4 and then sack, maybe checkmate. ஸோ பிளாக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர் நைட்டுமே கட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஓகே
அவங்க இப்போ G5 ஆடிட்டு நம்மளோட ரூக்க தொந்தரவு பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஆம்பசாம் பண்ணோம். ஓ மை காட், டூ தட். ஓகே, லெட்ஸ் கோ ஹியர். H6 எதிர்பார்க்கலாம் நம்ம. H6 போட்டார் அப்படின்னா ஐ திங்க் ஐ கேன் சிம்ப்ளி டேக் ஆன் G6 Queen H5 threatening to take on H6. nobody is there to cover the H6 square. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக செக்மேட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக யூ வில் ஹேவ் டு கிவ் அப் த ரூக்னு நினைக்கிறேன் இப்போது. ஓகே, ப்ராப்ளி H6 விளையாடி ஆகணும், ஏன்னா இட்ஸ் ப்ரிட்டி மச் ஃபோர்ஸ்ட். அப்படிலாம் நைட்டை வெட்டணும். இது ரெண்டும் நடக்கலை அப்படின்னா நம்ம செக்மேட் ஈஸியாக பண்ணிடலாம் நான் நினைக்கிறேன். பட் நான் எதுவும் வளரலன்னு நினைக்கிறேன். நல்லா திரும்ப ஒரு முறை கூட கேல்குலேட் பண்ணிக்கலாம் இந்த முறை. ஸோ ரூக் டேக்ஸ் H5, சாரி H7, கிங் டேக்ஸ் H7 அண்ட் தென் Queen H5, king here and then there is no mate. மாதிரி விளையாடுறாரு. ஒரு வேளை பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது நமக்கு, அது ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னா டேக்ஸு குயினால் தான் வெட்டி ஆகணும், பானால் வெட்ட மாட்டார். குயினால் வெட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து குயினை இங்கே டேரெக்டாக இங்கே போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், த்ரெட்னிங் மேட்டு. அதுக்கப்புறம் H6 விளையாடுவார். ஓ, நைட் ரொம்ப ஸ்ட்ராங் போஸ்ட்டில் இருக்குது. இந்த நைட்டு வந்து இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உளறி தான் இருக்கேன் போல், பட் ஓகே. ஆக்சுவலாக வெட்டும்போது குயினால் வெட்டினாலே நமக்கு இங்கே ஒரு ஃபோர்க் கிடைக்குது, ட்ரிபிள் ஃபோர்க் ஆக்சுவலாக. பட் ஆனால் அந்த நைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே, கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாகவே இல்லை. பட் லெட்ஸ் டேக். ஓ, ஒரு டாக்டிஸ் இருக்குங்க ஆக்சுவலாக, நம்ம ஃபாலோ அப் டாக்டிஸ். நைட் ஹியர் அண்ட் தென் குயின் எங்கேயும் மூவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் சேஃப்டிக்கு. ஓ, பண்ணலை, குட். இப்போ நம்ம டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரூக்கால் தான் வெட்டணும். அப்படி வெட்டினதுக்கப்புறம் ரூக் B1 நம்ம வந்து நெசசரியாக அதை வெட்ட வேண்டியதில்லை, ஏன்னா வெட்டினதுக்கப்புறம் நம்ம குயின் இங்கே ஆட முடியாது, பேக் ரேங்க் மேட் இருக்குது. ஸோ லெட்ஸ் ப்ளே ரூக் B1 டு கெயின் த டைம் ஆன் த குயின் அண்ட் தென் த ரூக் வில் பி அன்டிஃபெண்டட். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா குயின் இங்கே விளையாடணும் அப்படின்னா மேட் த்ரெட்டன் அண்ட் தென் இஸ் த்ரெட். ஓகே, ஐ திங்க் அவரும் எல்லாமே கேல்குலேட் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக குயின் H5 நைட் G7 ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல, ரேங்க் இஷ்யூ இருக்குது. ஓகே, நம்ம H3 ஆடிக்கலாம். த்ரெட்னிங் மேட் ப்ரோ, cute little mate. Here goes our knight. இப்போ H6 டிஃபென்ஸே கிடையாது. There is no defense bro. You can play this more, but I can just மேட் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தோணியிருக்கலாம், எனக்கு தெரியல. டேக் பண்ணிட்டோம், பார்ப்போம். ஏன்னா இங்கே வர முடியாது, ஸோ he has to go back. செக்கு, இங்கே வெளில வரணும், திரும்ப ரூக் செக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், மேட் தானே. சப்போஸ் இங்கே வந்தாலும் அதே செக்கு, நைட்டை வச்சு பிளாக் பண்ணுவார் அண்ட் தென் மேட்டு செக்கு. ஏன்னா இந்த பான் பார்த்தீங்களா, அந்த தேவையில்லாமல் ஒரு பான் டபுள் பண்ணி வச்சது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. இது ஆக்சுவலாக மேட்டு தான். சூப்பருங்க, ஃபேண்டாஸ்டிக். ஓ, ஐ திங்க் அந்த நைட் சாக்ரிஃபைஸ் வந்து கண்டிப்பாக பிரில்லியன்ட் மூவ் தான் இருக்கணும். ஸோ குயிக்காக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் மொமெண்ட். ஓ யா, வாஸ் a brilliant move. ஸோ நைட் இன்ட்டு G7, மேட் இன் 10 இட் இஸ் ரீடிங். ஸோ உங்களுக்கு அனலைசிஸ் போர்டில் வந்து இந்த நொட்டேஷன்ஸ் தெரியாது, பட் நான் வந்து 89% அக்யூரேட்டாக ஆடிருக்கேன். குயிக்காக ரிவ்யூ பண்ணிவிடுவோம். ஓகே, பை. அதான் இந்த மாதிரி மூவ்ஸ் நம்ம விளையாடுறது ரொம்ப நார்மலான விஷயந்தான். வெட்டினதுக்கப்புறம் நான் அதை விளையாடலான்னு நினச்சேன், தப்பு போல இருக்கு. அது G6 வந்து நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், ஏன்னா அந்த G6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எல்லாத்தையும் நமக்கு பிரச்சனைலேருந்து தப்பிக்கிற மாதிரியான ஒரு மூவாக இருக்கும் அவருக்கு. அவர் கடைசி வரைக்கும் விளையாடல, பட் F6 ஆடிருக்காரு.
C4 ஓகே தான். நம்ம ஏன்னா கால்குலேட் பண்ணது தான் அது. பட் இந்த பொசிஷன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரூக் போஸ்ட். F4 ஏன்னா பேக் ரேங்க் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு தான் கம்ப்யூட்டர் இப்போவே நீ வந்து எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணிக்கன்னு சொல்லுது. நான் குயின் C3 நம்ம வந்து கால்குலேட் பண்ணது தான். ஸோ இங்கே வந்து கைண்ட் ஆஃப் இந்த இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணுறது. ஏன்னா ரூக்குனால குயின் இங்கே போனதுக்கப்புறம் குயினோட என்ன சொல்கிறது, ரூக் அங்கே போனதுக்கப்புறம் குயினோட கோஆர்டினேஷன் தேவைப்படும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த மூவ் பண்ணியிருந்துக்கலாம் போல இருக்கு. எல்லாமே தப்பு இங்கே ஆக்சுவலாக. ஸோ 8x B5 குயின் H5 டேரெக்டாகவே ஆடிருக்கலாம் போல். சேம் மேட்டிங் பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணது தான். பட் அதை கொஞ்சம் சில மூவ்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எஸ் பிரில்லியன்ட் மூவ். ஸோ யா அதுக்கப்புறம் நைட்டை வச்சு பிளாக் பண்ணணும். அதுக்கப்புறம் மேட்டு தான். யா ஐ திங்க் இட் வாஸ் அ குட் கேம் ஃபார் அஸ். ஸோ அடுத்த இன்னொரு கேமில் நான் வந்து கேம் 3 அல்லது டே 3ல் மீட் பண்ணுறேன். நீங்களும் இது போல் பொறுமையாக என்னதுக்கு லைக் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஐடியாவோட நம்ம ஆப்போண்ட் விளையாடுறாங்க, ப்ளஸ் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் போட்டு நான் வந்து பண்ணியிருப்பேன். நீங்கள் பிளான் இல்லாமல் ரேண்டமாக மூவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் நினச்சி நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பிளான் போட்டு பீஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட கேம் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ டே 3 கேம் 3யோட நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். ஸோ Chess.comோட 2300 சீரிஸை நம்ம கண்டினியூஸாக பண்ணுவோம். அண்ட் உங்களோட குழந்தைங்களுக்கு யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட கிளப்பில் நீங்கள் சேர்த்து விடலாம். ஸோ நம்ம கிளப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெமோ லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். Thank you so much for watching.